இந்த மாதம் வந்து மார்வெல் மாதம். அப்படியே அப்டேட்டா அள்ளி போட்டுட்டு இருக்கானுங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்க மறக்காம என்னோட ப்ரொஃபைல ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. கோஸ்ட் ரைடர் ஃபேன்ஸ்லாம் ஒரு 15 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த பக்கம் ரயான் கோஸ்லிங் ஒரு 4 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு வழியா மார்வெல் மனசு வந்து எம்சியூல கோஸ்ட் ரைடர் கனெக்ட் பண்ணிட்டான். ஷான் லிவி டைரக்ஷன்ல 2028ல கோஸ்ட் ரைடர் ரிலீஸ் ஆக போகுது. இப்ப சாண்டியாகோல நடந்த காமிக் கான் ஈவென்ட்ல டூம்ஸ்டே பத்தின நெறைய சீக்ரெட்லாம் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதுல ஒண்ணு தான் நம்ம ஃபேன்டாஸ்டிக் ஃபோர் பெட்ரோ பாஸ்கல் வந்து ஆல்ரெடி டூம்ஸ்டேவ தெரிஞ்ச மாரி ஒரு மீட்டப் நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டாக்டர் டூம் வந்து ஒரு டயலாக் சொல்லியிருக்காரு. "நீங்க என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டீங்க. அது எல்லாத்தையும் நான் திரும்ப வாங்கிக்க போற நேரம் இது" அப்படின்னு சொல்லிட்டு. மிஸ்டர் டூம் வந்து யார எந்த ஈவென்ட்ட வந்து மீன் பண்றாரோ உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த காமிக் ஈவென்ட்ல ரயான் ரெனால்ட்ஸும் வந்து டெட்பூல் ட்ரெஸ்ல வந்திருந்தாரு. இத பார்க்கும்போது அவரும் டூம்ஸ்டே படத்துல இருப்பாருன்னு தோணுது. ஸோ ஃபைனலா நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த பிளாக் பேந்தர்ல வர கிங் டிச்சாலா கேரக்டர யார் ப்ளே பண்ண போறான்ட்டு மார்வெல் ரிவீல் பண்ணிட்டாங்க. டேவிட் ஜான்சன் தான் பிளாக் பேந்தரா நடிக்க போறாரு. இந்த படத்த சின்னர்ஸ் டைரக்டர் ரயன் குக்லர் தான் டைரக்ட் பண்ண போறாரு. அஃபிஷியலா 2028ல இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஃபைனலா ஒரு சூப்பர் அப்டேட் என்னன்னா, எண்ட் கேம் வந்து ரிலீஸ் பண்றாங்க செப்டம்பர்ல. ஸோ டூம்ஸ்டேவோட கனெக்ட் பண்ற மாரி சில சீன்ஸ்லாம் ஆட் பண்ணி எண்ட் கேமோட ரிலீஸ் பண்ண போறாங்க. மிஸ் பண்ணாம போய் தியேட்டர்ல பாருங்க. திஸ் இஸ் ஃபிலிம் ஜான் வித் ஜோ. ஸ்டே டியூன்.